ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். நம்மிடத்தில் பரிசுத்தமான பயம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் ஜீவிக்க வேண்டும். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ளவன் அசுத்தமானது எல்லாவற்றிற்கும் விலகியே ஜீவிப்பான். தீமையை விட்டு விலகுவதே மெய்யான ஞானம். தீமையில் ஆபத்து உண்டு, பாவத்திற்கு தண்டனை உண்டு. நாம் துணிகரமாய் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்னும் பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் பாவத்தின் வாசல் வரையில் வந்துவிட்டாலும் அதற்குள்ளே பிரவேசித்தால் நமக்கு வரப்போகும் தண்டனையையும் அழிவையும் நினைத்து பார்த்து பயப்பட வேண்டும். இது பரிசுத்தமான பயம். தேவனுக்கு பயப்படுவது கோழைத்தனம் அல்ல. தேவனுடைய நீதிக்கு பயப்படுவதுதான் நமக்கு பலன். மதியீனனிடத்தில் புத்தி இருக்காது. அவன் மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருப்பான். பாவத்தினால் வரும் ஆபத்துக்களை மதியீனனுக்கு எச்சரித்து சொன்னாலும் அவன் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டான். தனக்கு சொல்லப்படும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் அசட்டை பண்ணி விடுவான். தான் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் கர்த்தர் தன்னை கண்டுகொள்ள மாட்டார் என்றும் கர்த்தர் தன்னை தண்டிக்க மாட்டார் என்றும் தன்னுடைய இருதயத்தில் துணிகரமாய் இருப்பான். இப்படிப்பட்டவன் மதிகேடன். இவன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவன். மதிகேடன் தனக்குத்தானே தீங்கு செய்து அழிந்து போவான். துணிகரமாய் பாவம் செய்கிற மதிகேடன் கர்த்தருடைய தண்டனைக்கு தப்பிக்க மாட்டான்.